எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நிஷாக்கு சீமந்த வேலை நடந்துட்டு இருக்கு. பலகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் முறுக்கு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை முதல்ல இருந்தே போட மறந்துட்டோம். வேலை செய்யற ஆர்வத்தில் மறந்துட்டோம் வீடியோ எடுக்க. இப்போதான் திடீர்னு ஞாபகம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு முதல் முறையாக முறுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். என் ஃப்ரெண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கா. மொத்தம் 5 கிலோ மாவு போட்டு முறுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஹாய் சொல்லிடுங்க. நாங்களாம் ஒன்னா வேலை பார்த்தோங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இந்தம்மா வந்து முறுக்கு எல்லாமே பலகாரம்லாம் செய்வாங்க. அதனால அந்தம்மா வீட்டில் தானே இருக்காங்க. வாடி நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு கூப்பிட்டேன். முறுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ முறுக்கு முடிச்சுட்டு பலகார ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், என்னென்ன செய்யணுமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ முறுக்கை பார்த்துட்டு மீதி எல்லாம் ஒன்று ஒன்றா இதுலேயே சேர்த்துக்கலாம். சரிங்களா? தகுதி பாருங்க முருகா. கடாய் வந்து மாத்தியாச்சு. இப்போ என் தங்கச்சி வந்தா பெரிய கடாய் வாங்கி கொடுத்தா. அதில் போட்டதெல்லாம் குடுகுடுன்னு ஆகுது. இப்போ மாஸ்டரும் மாறியாச்சு முறுக்கு பிள்ளையவர். ஆனா சுப்ரா மாஸ்டர் மட்டும் அவரே தான். நீங்க வந்து சும்மா போஸ்ட் குடுக்குற மாதிரி மாவு பேசி அடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இந்த காமிச்சியா? நம்ம இவள இன்ட்ரோ குடுக்கலையா? புவனா போயிட்டா. ஹாய் சொல்லு. ஹாய். நம்ம புவனா அம்மா ஃப்ரெண்டோட பாப்பா. பாப்பா இல்ல பொண்ணு. ஸ்ரீ ஹாய் சொல்லு. முறுக்கு சொல்றதுக்கு என் தங்கச்சி வந்துட்டா. அவன் ராதிகாவும் என் தங்கச்சியும் செஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டும் சுபாஷ் 3 பேரும். நான் வந்து இப்போ சோமாசுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். சோமாஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அவங்க அந்த வேலை முடிஞ்சிச்சு. பெரிய கடாய் வரை குடுகுடு முடிஞ்சு போச்சு முறுக்கு சொல்ற வேலை. இப்போ சோமாஸ்க்கு இந்த தேங்காய் அலசிட்டு கட் பண்ணி துருவி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ வந்து சோமாஸ் முறுக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ சோமாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு பிசைஞ்சாச்சு. ஸ்டப்பிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சின்ன சின்னதாக போட்டு செஞ்சால் லேட்டாக சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தேன். பெருசாக போட்டுட்டு நம்ம கப்பு கப்பாக கட் பண்ணிட்டா உள்ள ஸ்டப்பிங் வச்சு அப்படியே ஸ்பூன் வச்சு அமைக்கிக்கலாம். டக்குன்னு வேலையாகும். அதனால இப்போ எல்லாருமே தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. பிள்ளைங்க பாருங்க, வேர்த்து வெறுத்து. இதாண்டே ஸ்டஃபிங். இது யாருமா செஞ்சது? எல்லாமே தான், எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும். தனிப்பட்டது எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கலந்து செய்யணும். சரி போதுமா ரொம்ப நேரம் பேசுறீங்க. இப்போ எல்லாம் சோமாஸ் வேலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோமாஸ் பாருங்க எத்தனை பேர் தேய்க்க முடியல, டயர்டா இருக்கு நிறைய சோமாஸ் செய்யறதுனால. சோமாஸ் தேய்ச்சி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். உள்ள சுபாஷ் செஞ்சுட்டு இருக்கான் சோமாஸ். எவ்வளவு பேர் பாருங்க சோமாஸ் தேய்க்க. எல்லாரும் பூஜையை பாருங்க. கேமரா பாருங்க. சுட்டுட்டு பார்க்கலாம். சோமாஸ் முடிச்சாச்சு, முறுக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து பொரியலங்காய் உருண்டை செய்ய போறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் செஞ்சுட்டு மீதி எல்லாம் போயாச்சு. என் ஃப்ரெண்டு போயிட்டா, அவளுக்கு கொஞ்சம் முடியல, மணி ஆயிடுச்சு. மழை வேற தூர ஆரம்பிச்சிச்சு. அதனால இப்போ அடுத்து பொரியலா வர உருண்டை. என்ன பண்றீங்க அக்கா? வேர்க்கடலை உரிக்கிறப்போ மிரட்டுறாங்க. சித்தி நீங்க மாவு 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 மாஸ்டர் மாஸ்டர். ஆமா, அவன் இன்னைக்கு வந்துதான் எல்லாருமே வந்துதான் குடுக்குன்னு வேலை முடிஞ்சிச்சு. ஆளா குடுக்குன்னு ஒரு வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ பொரியலா உருண்டை கரெக்டாக முடிச்சிட்டோம்னா அடுத்து ரவா லட்டு குடுக்குன்னு ஓட போறோம். அடுத்து ரவா லட்டு வந்து ரொம்ப கிட்டத்துல பிடிச்சிடும். ஏன்னா பால் போட்டு செய்வோம், கெட்டு போயிடும். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தூரமா வச்சு பிடிப்பாங்க. ஏய், பால் போட்டு பிடிப்பேன் சொன்ன பைத்தியம். பக்கத்துல வச்சு பிடிப்பேன்னு சொல்ல. போதும் தாண்டா, எடுத்து குடிக்கவா? ஊத்துட்டமா? கையிருங்க. இது என்ன உருண்டை? பொரிவிலாங்காய் உருண்டை. பொல்லாங்காய் உருண்டை. இதுக்கு எதுக்கு பொரியலங்கா உருண்டை வச்சிருக்காங்க தெரியுமா? புடிச்சா கை பொரியா பொரியலங்கா உருண்டை. எல்லாமே நான் சேர்த்துறீங்க நீங்க. ஆமா, அப்ப சேர்க்க மாட்டேன். இருங்க. கையிருங்க. செல்லடி ரோட்ல சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. இரு சுடுது. வாயிலே பரதநாட்டியம் ஆடிங்களா? வேற உன்னை பொருளங்க உன்னை புடினா இடுப்பு புடிச்சிடும். பொரிவிலங்காய் பொல்லங்காய் உண்டை ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. இன்னும் அரிசியும் அம்மா கை பொரிஞ்சிருச்சு. செகப்பரிசியும் கை பொரிஞ்சிச்சா? என்னாச்சு? வெள்ளை ஊத்திக்கிட்டோம் மேல. சூடா எல்லார் கையும் தான் சூடாயிடுச்சு. சூடா பிசியணும்ல, அதனால இப்போ 3 பலகாரம் பண்ணியாச்சு. அப்புறம் செகப்பரிசியும் ரவா லட்டும் வந்து நெருக்கத்துல செஞ்சுக்கலாம்.
இன்னைக்கு வந்து நம்ம அன்னைக்கு நேற்று வந்து சோமாசு பொல்லங்காய் உண்டை முறுக்கு செஞ்சிட்டோம். இன்னும் லட்டும் கருப்பரிசியே செய்யணும். கருப்பரிசி நான் உள்ளே செஞ்சுட்டே இருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதனால் குங்கும மஞ்சள் வந்து நம்ம அந்த டப்பாவில் ₹1 டப்பா பேக்கெட்டோடு விற்கிது. ஆனால் அந்த மஞ்சளில் வந்து வெறும்னே அரிசி மாவு கலந்துருக்காங்க. அது வந்து யூஸ் பண்ணவே முடியல. அதில் இருக்கிற குங்குமமும் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. அது யூஸ் பண்ணுறதுக்குலாம் அதை பெருசா நம்ம வாங்குறோம் கொடுக்குறோன்றது தான் தெரியுது கொஞ்சம். அது யாருமே யூஸ் பண்றதுல வேஸ்ட் போகுது. அதனால நான் அப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லி இந்த பவுச் வாங்கிட்டு வர சொல்லி 1 கிலோ குங்குமமும் 1 கிலோ மஞ்சளும் லூஸ்ல போய் நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு வந்து இப்படி சின்ன சின்ன பவுச்ல ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா இது யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாம வேஸ்ட் ஆகாது. அதனால நான் இப்படி பண்றேன். எல்லாருமே இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. அந்த பேக்கெட்ல வர்றது நல்லதாவும் இருக்கு சிலது, ஆனா நான் வாங்குறது எதுவுமே நல்லா இல்லை. அதனால நான் இந்த மாதிரி வாங்கி பண்றேன். எல்லாரும் இந்த ஐடியா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கருப்பரிசி செய்ய போறேன். அது இது முடிச்சிட்டு பாத்துக்கலாம். பேக்கப் ஒர்க் பண்றது வந்து நிஷா, சௌமியா, மித்ரேஷ் இப்பதான் வந்தா இவ்வளவு நேரம் கழிச்சு. நானும் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். டீ குடிச்சிட்டு கூட ஹெல்ப் பண்ணலான்ட்டு. அம்மா அரிசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். ஆமா, அரிசி வந்து கழுவி காய போட்டு வச்சுட்டேன் மதியானமே. பச்சைப்பருப்பு வந்து 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பச்சைப்பருப்பு போட்டு வறுத்து கொட்டி வச்சிருக்கேன். நெய் போட்டு இப்போ தேங்காவே பட்டு பல்ல அரிஞ்சு வச்சிருக்கேன். இதே நெய் போட்டு அதில் வறுத்து கொட்டிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆமா பத்தாது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்தோம்னா சீக்கிரம் வேலையாகும். சின்ன சின்ன பாத்திரம் தான் இருக்கு வீட்டுல. இல்ல பெருசுல இருக்கே, அது கொஞ்சம் லேட் ஆகும். இது கொஞ்சமா நெய் போட்டு வதக்கணும்னா நல்லா குடுகுடுன்னு ஆயிடும். அதனால புட்டரிசிமா, சிகப்பரிசி, வடை, வெள்ளைப்பாவு வறுத்துட்டாங்க. வறுத்து முடிச்சு இப்போ வெல்லம் வச்சு கிளறிட்டு இருக்காங்க. இது அப்படியே கவர்ல போட்டு கொடுத்துடணும். ஆற வச்சுட்டு பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாவு எக்ஸ்ட்ரா இருக்கு சொல்லிட்டு என்ன உடைச்ச கடலை உருண்டையாமா? ஆமா, இது சும்மா எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு தானே பண்றீங்க? ஆமா, பாவு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பலகாரமே வேண்டாண்டி எத்தனை பலகாரம் செய்யறோம் பாருங்க. நம்ம சாமியா சுட சுட கை வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. சாதனை அம்மா வேற உருண்டை பிடிச்சுனா போண்டா முச்சு போட்டு வராங்க பாரு. கொஞ்ச நேரம் ஆனோட பிடிச்ச இந்த ஷேப் எப்படி இருக்கு, அந்த ஷேப் எப்படி இருக்கு, இதுவும் சேமா? சுடுதுன்னா கொஞ்சம் லைட்டா கையில ஏதாச்சும் தேய்ச்சிட்டு பண்ண முடியாதா? என்ன தேய்க்கல? டுடே ரவா லட்டு பாருங்க பாருங்க. யார் பார்க்க வேணாம், இங்க தான் இருக்கு. நானும் பிடிக்கிறேன் ரவா லட்டு கையில. நானும் கையில தான் பிடிக்கிறோம், கால்ல ஒண்ணும் பிடிக்கல. கையில ரவா லட்டு எதனா டிப்ஸ் இருந்தா கொடுங்கம்மா. என்ன டிப்ஸ்? அவ்வளவுதான். ரவா லட்டு தான் இருக்கிறதுல ஈஸியான ஸ்வீட்டு. ரவையை நெய் போட்டு வறுத்துக்கணும். அதுக்கு இப்போ 1 கிலோ ரவைனா ஒரு 3/4 கிலோ சக்கரை போட்டா போதும். டிப்ஸ் தான் சொல்ல எப்படி செய்யணும் சொல்லல. டிப்ஸ்னா அது உருண்டை பிடிக்கிறது. எனக்கு வரவே இல்லை உருண்டை பிடிக்கவே. நக்கிட்டு இருக்கா உட்காந்துட்டு. நக்கிட்டு இருக்கலாம். அட மானங்கட்டவளே, எடுத்தோடனே வேற. பால் வந்து சூடா போட்டு தான் குடிக்கணும். அதனால பக்கத்துல ஸ்டவ் வச்சுட்டு அது டிப்ஸ். பால் சூடா போட்டு வந்து பக்கத்துலயே இருக்கு. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாலை காய்ச்சி மொத்தமா ஊத்திடுவாங்க. ரவையில ஊத்திட்டு உண்டை பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உண்டை போட பிடிக்க கூடாது. ஊத்தி தான் பிடிக்கணும். அப்பதான் ரவை லட்டு வந்து பொறப்பொறன்னு ஸ்டவ் பக்கத்துல இருக்கும். ஸ்டவ் நம்ம பக்கத்துல இல்ல. மொத்தமா பாலை ஊத்தி ஊற வச்சுட்டோம்னா மெத்தின் ஆயிடும் லட்டு. பாதாம் அது லட்டு. இது தட்டு உள்ள ஸ்டஃபிங்கா டெக்கரேஷனுக்கு. டெக்கரேஷன் தான் பாத்துக்கோங்க. கையில உருண்டை குச்சாங்களா வாயில தான் நக்கிந்துரா வச்சு உன்னை காமி அப்படி நக்கிறது. அதை மட்டும் காமிக்க மாட்டியே. அடமானங்கட்டவளே. அத்தை என்ன பண்றீங்க? அவல் பொரி பேக்கிங் பண்றோம். இது எனக்கு தெரியாது. எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்தாங்க. இது வைக்கணும் சொல்லிட்டாங்க. அவல் இப்ப போய் சொல்லுங்க. அவல் பொரிச்சு இப்ப வந்து பாவை எடுத்து ஊத்தி இந்த அவல் பொரி இப்ப பேக் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கண்டிப்பா வைக்கணுமா எனக்கு தெரியல, மறந்து போச்சு. எங்க அத்தை வந்த உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. பாருங்க பேக்கிங் ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. பண்ணிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு பொருள் ஒரு கவர்ல போட்டு மடிச்சு வச்சு எண்ணி வச்சிட்டு இருக்கோம். நமக்கு அரைக்கிற ப்ராசஸும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சைடுல அப்படியே எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. சௌமியாக்கார நிறைய வச்சிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சீமந்தத்தை கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ கிளம்புற அவசரத்தில் இந்த வீடியோ காமிக்க முடியாது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வீடியோ தனியாக வரும், பார்த்துக்கலாம் வாங்க. சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். மாமா காமி பாய் காமிக்கிறேன்.